இந்த பூமியில வாழ்ற உயிரினங்கள்ல 90% மேல பூச்சிகள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளையும் கணக்கிட்டா பாதிக்கு மேல பூச்சிகள் தான் பூமியில வளம் வருது. வகை வகையா கிட்டத்தட்ட 10 லட்சம் பூச்சி இனங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ரயில்கள் மோதி இந்தியால எத்தனையோ யானைகள் பலியாகி இருக்கு. எத்தனையோ பேருந்துகள் மற்றும் சரக்கு லாரிகள் ஓடும் ரயில்ல மாட்டி சின்ன பின்னமாகி இருக்கு. இந்த விபத்தெல்லாம் நடக்கும்போது ரயில்ல இருக்கிறவங்களுக்கு சின்னதா சத்தம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரயிலோ தடை இல்லாம போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணமே அந்த ரயிலோட எடையும் அதோட வேகமும் தான். ஆனா இந்த ரயில புழுக்கள் ஒன்று சேர்ந்து நிறுத்துச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரயில்ல நிறுத்தினது சிவப்பு கம்பளி புழு. இந்த புழுவோட உடல்ல சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்துல முடிகள் நிறைஞ்சிருக்கும். இதோட உடம்பு 1 கிராம் கூட இருக்காது. இதோட நீளமும் சுமார் 3 இன்ச்சு தான். இது ரொம்பவே சுறுசுறுப்பா வேகமா ஓடுற சக்தி உடையது. இந்த புழு பொதுவா வேர்க்கடலை தோட்டத்துல தான் வரும். இதுங்க வந்தா 1-2 வராது, ஆயிரக்கணக்கில் வரும். வேர்க்கடலையோட செடி, இலை, தலைன்னு எல்லாத்தையும் தின்னு தீக்கும். இந்த புழுக்கள் பொதுவா ஒரு தோட்டத்துல வந்துச்சுன்னா அங்க மரத்துக்கு கூட ஒரு செடியில இலைய பார்க்க முடியாது. ஆடு மாடு மேஞ்சா கூட அங்கங்கே பச்சை கலர்ல தெரியும். ஆனா இந்த புழுக்களோட கோர பசிக்கு முழு தோட்டமும் பலியாகும். விவசாயிகளோட கதியும் அதோ கதிதான். இந்த புழு கூடு கட்டுற காலத்துல ஆயிரக்கணக்கில் ஒரே இடத்துல குவிஞ்சு கிடக்கும். அப்படிதான் ஒரு நாள் சோழவந்தான் அருகே தண்டவாளத்துல பல ஆயிரக்கணக்கான சிவப்பு கம்பளி புழுக்கள் குவிந்து கிடந்துச்சு. மதுரையில இருந்து சுமார் 600 பயணிகளோட வேகமா வந்த பாண்டியன் விரைவு ரயில் இந்த புழுக்களுக்கு மேல ஏறி இறங்குச்சு. இந்த புழுக்கள் ரயிலோட சக்கரத்துல நசுங்கி கூழ் போல திரவ நிலை அடைஞ்சிச்சு. இதனால விழுவிழுன்னு அந்த இடத்துல வழுக்கும் தன்மையுடைய புழுவோட சகதியா உருவாச்சு. இந்த சகதியில தான் ரயிலோட சக்கரங்கள் மாட்டிட்டு இந்த இடத்துல சக்கரம் சுத்த தான் செய்யுது. ஆனா ரயிலால தான் நகர முடியல. சக்கரங்கள் நின்ன இடத்துலயே சுத்தின மாதிரி இருக்கு. ரயிலால இந்த புழுக்களோட கூட்டத்தை தாண்ட கூட முடியல. சகதியில லாரி மாட்டி பார்த்திருப்போம். ஆனா சோழவந்தான்ல பாண்டியன் விரைவு ரயில் புழுக்களோட சகதியில மாட்டிக்கொண்டது இதுதான் முத தடவை. 2011லயும் சீனால இது மாதிரி புழுக்கள் வேகமா வந்த ஒரு ரயில நிறுத்துச்சு. இதே சம்பவம் 2013ல நியூசிலாந்துல நடந்தது. பொதுவா நடு வழியில ரயில் நின்னா பழுது நீக்க பொறியாளர்களை அழைப்பது வழக்கம். ஆனா இந்த சமயத்துல பூச்சியியல் வல்லுநர்களை வரவழைச்சு ஆலோசனை கேட்டாங்க. ரயிலோட போக்குவரத்தை சரி செய்ய முதல்ல தண்டவாளத்துல இருந்த புழுக்களை அகற்றினாங்க. அதுக்கு பிறகு சக்கரத்துல இருந்த இறந்த புழுக்களோட சகதிய காரா திரவம் கொண்டு கழுவி சுத்தப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த ரயில் அந்த இடத்தை விட்டு நகர தொடங்குச்சு. வேடிக்கையா பார்த்தா யானையால தடுத்து நிறுத்த முடியாத ரயில கூட புழுக்கள் நிறுத்தி இருக்கு.